சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளால் பொதுமக்கள் அடைந்து வரும் துன்பங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கலங்கரை விளக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் முதல் பூந்தமல்லி பணிமனை வழித்தடத்துக்கு இடையில் கோடம்பாக்கம் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மிக குறுகிய சாலையான ஆற்காடு சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளால் அவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். வாகனங்கள் செல்ல முடியாமல் சாலையின் பெரும் பகுதியில் மெட்ரோ பணிக்காக தடுப்புகள் போடப்பட்டு வாகனம் செல்ல குறுகிய வழியே ஒதுக்கப்பட்டுள்ளது. 10 நிமிடத்திற்குள் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஊரை சுற்றி 20 நிமிடத்திற்கு மேலாக கடப்பதாகவும் வேலைக்கோ அல்லது அவசரமாக மற்ற இடத்திற்கோ செல்வதற்கு காலதாமதமாவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளி, கல்லூரி, அலுவலகம் போன்ற அத்தியாவசிய தேவைக்காக பயணம் மேற்கொள்பவர்கள் வருத்தத்துடனே இவ்வழியாக செல்லும் நிலை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு மெயின் பிரதான சாலை. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நேராக போரூர் வரைக்கும் போவோம். போரூர்லேருந்து அங்கே குன்றத்தூர் வரைக்கும் போவோம். அதனால் இது ஒரு எப்போவுமே ஒரு பிஸியான ஒரு ஏரியா. இப்போ மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து வரக்கூடிய எல்லா வண்டிகளும் நேராக அந்த பக்கம் போகுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 நிமிஷத்தில் போரூருக்கு போயிடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும். ஒரு 40 மினிட்ஸ் தாண்டினா தான் ரொம்ப பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, எவ்வளோ சீக்கிரம் இந்த பணிகளை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பொதுமக்கள் அப்புறம் வியாபாரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ரோ பணியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதோடு மட்டுமில்லாமல் ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய சில கடைகள் இழுத்து மூடப்பட்டு விட்டன. சாலை முடக்கப்பட்டு மாற்று வழியில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். ஆற்காடு சாலை வழியே தற்போது பெரிய அளவில் மக்கள் வருவதில்லை என்பதால் வியாபாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தேநீர் கடை, ஜூஸ் கடை, காலனி விற்பனை செய்யும் சிறு வணிகர்கள் பெரும் நஷ்டமடைந்துள்ளனர். கொரோனா காலத்தில் ஏற்பட்ட இழப்பிலிருந்து மீள்வதற்குள் மெட்ரோ பணியால் இன்னும் பாதிப்படைந்து வருவதாகவே அங்குள்ள வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கடை ஒரு 45 வருஷம் இருக்கு. மெட்ரோ வரும்போது ஒரு வருஷம் ஆகுது. டிராஃபிக் ப்ராப்ளம் தான் இருக்கு. பயங்கர டிராஃபிக் இருக்கு. வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. பாதி கூட வியாபாரம் இல்லை. முன்னாடி விட கம்மி தான் இருக்கு. இப்போ ரெண்டாவது எங்கள் வண்டி எல்லாம் நிறுத்த முடியாது. இதனால் கஸ்டமரே வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்களா. ரயிலை விட்டது பிற்பாடு இது போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் இடைவிடாகுது. காலம்புரை ஒரு ரூட்டு விட்றாங்க, மாலையில் ஒரு ரூட்டில் விட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு அல்லாவசத்துக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இடைவிலாகுது. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, இது பொதுமக்களுக்கு ஏகப்பட்டது இடைவிலாகுது. இது மத்திய அரசு மாநில அரசுக்கு இதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடைவெளி இருக்குது. பொதுமக்கள் மற்றவர்கள் அடையும் துன்பங்களை கவனத்தில் கொண்டு ஆற்காடு சாலை மெட்ரோ பணிகளை அரசு விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.